ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, நாம எல்லாரும் சாயப்பாவுடைய செல்ல குழந்தை. இதில் யாருக்கும் எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய குழந்தையா இருந்தாவே போதும், உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தோ நாம் தப்பிச்சிடலாம். முடியவே முடியாது, இந்த இடத்த விட்டு எப்படி தாண்ட முடியும், என்னால் முடியுமா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு கூட சாயப்பாவோட குழந்தைன்ற ஒரு தகுதி இருந்துச்சுன்னா அந்த விஷயம் ரொம்ப எளிதாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் இந்த அளவுக்கு தாண்டி இருக்கோமா நாம அப்படின்னு. ஆனால் எல்லாருக்கும் சாயப்பாவோட குழந்தையா இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. பல பேர் அந்த உறுதித்தன்மை அப்படின்றது இல்லாமலே போயிடுது. நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடுங்க, ஆனால் உறுதியாக நம்புங்க, நம்ம கஷ்டத்தில் இருந்து நம்ம கடவுள் நம்மளை காப்பாற்றுவாங்க. அந்த உறுதித்தன்மை இல்லை அப்படின்னா நம்பிக்கை உங்களுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது யாரும் நிலைச்சு நிற்கிறதே இல்லை. அளவுக்கு மீறி கஷ்டங்கள் வரும்போது தான் உங்களோட பிரார்த்தனையும் உங்களோட மனபலமும் உங்களோட தைரியமும் அதிகரிப்பதற்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் செய்யணும். ஆனால் என்ன ஆகுது, ஒரு மாயை வலை இங்கே ஒரு பின்னுதல் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துது. உங்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்கள் வரும்போது, உங்களுக்கு துன்பங்கள் வரும்போது நீங்கள் நிலை தடுமாறுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க, யாராவது உங்களை பயப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுறோம், திடீர்னு ஒரு பயந்துடுறோம் இல்லையா? இல்லை யாராவது நம்மளை தெரியாமல் தள்ளி விட்டுட்டாங்கன்னா கீழே விழுந்துடுறோம் இல்லையா? அந்த மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், துன்பங்கள் நம்மளை தாண்டி போகும்போது நாம் கடவுள் காப்பாற்றுவார், கடவுளுடைய சித்தாந்தத்தை நாம் சரியாக புரிஞ்சிக்கவே இல்லை. ஏன்னா இது ஒரு விதமான பயத்தின் வெளிப்பாடு. ஒரு மனுஷனுக்கு பயம் வந்துருச்சுன்னா அவனோட வாழ்க்கையே சீரழிச்சிடுது. அந்த பயம் அவனுக்கு இல்லைன்னா அவனோட வாழ்க்கை அவனுக்கு வளர்ச்சி அடையுது. அப்ப ஏன் பயம் வரணும், எதுக்கு பயம் வரணும்? பயம் வருவது நல்லது. ஆனா அது எதற்காக வரணும்னா, ஒழுக்கத்தை தாண்டினா கடவுள் தண்டிப்பாரு, ஒழுக்கத்தை தாண்டினா கடவுள் கஷ்டத்தை கொடுப்பாரு, ஒழுக்கத்தை தாண்டினா கடவுளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரியான விஷயத்தை மெயின்டைன் பண்ணும்போது வரக்கூடிய பயம் ஆரோக்கியமானது. என்ன கடவுள் காப்பாற்றுவாரா, நான் பொத குடியில் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு காப்பாற்ற யாருமே இல்லை, கடவுளால் எப்படி காப்பாற்ற முடியும், கடவுள் எந்த ஒரு மனித ரூபத்திலேயாவது வரமாட்டாரா, அவரெல்லாம் எங்கே வரப்போகிறாரு,
நீங்க 10 பேருக்கு அட்வைஸ் பண்றீங்க, தைரியமான மனுஷனா காட்டிக்கிறீங்க. எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் துணிஞ்சு வான்னு சொல்லி நீங்க பல பேருக்கு உபதேசம் பண்றீங்க. ஆனா நீங்களோ ஒரு சேத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாவே பயப்படுறீங்க. அப்போ பல பேருக்கு பேசும்போது வரக்கூடிய விஷயங்கள் எங்க போச்சு? நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப தொட நடுங்கியாக இருப்பாங்க. வெளியில் ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம். நம்ம பயந்த மாதிரி நடிக்கிறோம், ஆனால் பயம்தான் நம்மளை ஆட்டி படைக்குது. தைரியமானவனா வெளியில வேஷம் போடுறோம், ஆனா உள்ளுக்குள்ள பயந்தாங்கோலியா வாழ்ந்துகிட்டே இருக்கோம். உங்களோட உண்மையான விஷயங்களை நீங்க கண்டறிந்து அதை சரி பண்ணா மட்டும்தான் போலியான விஷயங்கள் உங்களை விட்டு மறையும். இல்லைன்னா போலியான விஷயத்தை நம்ம முகத்துல போட்டுக்கிறோம். உண்மையான விஷயங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பசுந்தோல் போர்த்திய புலி. இந்த மாதிரியான ஏடாகோளமான விஷயங்கள்லாம் நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அவன் ஆள் அப்படிதான், ஆனால் பார்த்தா பசு மாதிரி இருப்பான், ஆனால் உள்ள ஒரு மிருகத்துக்கு உண்டான விஷயம். பசு ரொம்ப மென்மையானது, கடவுள் தன்மைன்னு சொல்றாங்க நம்ம ஹிந்துஸ்ல. நம்ம நினைப்போம், அடடா சிறுத்தை இல்லப்பா அது பூனை. இப்படிதான் நிறைய பேரோட வாழ்க்கை. தன்னை மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்காக தன்னோட வாழ்க்கைய ரொம்ப நிர்பந்தப்படுத்தி வாழக்கூடிய மனிதர்கள் பார்த்தாவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. மற்றவங்க இப்படி நினைக்கணும் அப்படி நினைக்கணும் அப்படின்ற வாழக்கூடிய வாழ்க்கை நல்லதா, இல்லை மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னுடைய தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வாழக்கூடிய வாழ்க்கை உயர்ந்ததா? யோசிச்சு பாருங்க. உங்களோட பலகீனத்தை என்னைக்கு பலமா மாற்றணும்னு நீங்க முயற்சி பண்றீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில வசந்தங்கள் வரும். பட் உங்க பலகீனத்தை யாரும் கண்டுபிடிக்க கூடாது, அதனால நான் பலம் வாய்ந்த மனிதனா தான் நான் வேஷம் போடுவேனா, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சூறாவளி சிக்க போறீங்கன்னு அர்த்தமாகுது. உண்மைய மறுக்காம ஒத்துக்கணும். பொய்ய எவ்வளோ அது சுகத்தை கொடுத்தாலும் அதை எட்டி உதைக்கணும். அந்த மாதிரி குழந்தைகள் தான் சாயப்பாவோட குழந்தைங்களா இருக்க முடியும். சாயப்பாவை கும்பிட்றவங்க எல்லாம் சாயப்பாவோட குழந்தையா ஆயிட முடியாது. ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்களை மாதிரி தான் நானும் சாயப்பாவை கும்பிட்றேன், ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படின்னு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் ஃபேமிலியில் இருந்தோம் இல்லையா, அப்போ வேற ஒருத்தவங்க மூலமாக எனக்கு இந்த கேள்விகள் கேட்டாங்க. நான் இதுக்கு ஆன்சர் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், யாரை பற்றியும் எங்கேயும் பொறாமைப்படக்கூடாது. அப்போ நீங்கள் பொறாமைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் சாயப்பாவோட குழந்தையா எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கு. ஒருத்தர் திறமையில் முன்னேறான் அப்படின்னா நீங்கள் அவன் திறமைன்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு முன்னேறான், நமக்கு ஒரு திறமை ஒன்று இருக்குதான்னு யோசித்து நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா அவனை விட நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் முன்னேறுவீர்கள். அதே மாதிரி சாயப்பாட குழந்தைங்க விதண்டாவாதம் பண்ணவே மாட்டாங்க. தான் வைக்கிறது தான் சரி, மற்றவங்க வைக்கிறதுலாம் தப்புன்னு, தான் நினைக்கிறது தான் நல்லது, மற்றவங்க நினைக்கிறது தப்பு. ஸோ இந்த மாதிரியான மனிதர்களும் சாயப்பாவோட குழந்தையா இருப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது.
ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான திறமைய நம்ம கடவுள் எல்லா மனுஷங்க கிட்டேயும், திறமை இல்லாத மனுஷனே இல்லையா? எல்லா மனுஷனுக்கும் திறமைகள் நிறைஞ்சு இருக்கு. யாராவது எனக்கு திறமை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்க திறமை பக்கம் பார்க்காம அடுத்தவனோட திறமையை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்க பொறாமைப்பட்டு இருக்கீங்கன்னு ஈஸியா சொல்லிடுவேன். அது என்னங்க, அது உங்களுக்கு மட்டும் இந்த திறமை இல்லை, உங்க எதிரிக்கு மட்டும் இந்த திறமை இருக்குதுன்னா இது பெரிய ஒரு நகைச்சுவையா இல்லை? கடவுள் நம்மளுக்கு எங்க குறை வச்சாரு? ஆனா நாம என்ன பண்றோம்? கடவுள் நமக்கு மட்டும்தான் குறை வச்ச மாதிரியும் மற்றவங்களுக்கு யாருக்கும் எந்த குறையும் வைக்கவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரியும் தப்பு கணக்குகள் நிறைய 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 போடுறோம். அப்போ ஒரு மனுஷனை தப்பு கணக்கு போடுறான், பொறாமைப்படுறான், வைத்தறிச்சல் அதிகமாக இருக்குது, தன்னை தாண்டி வேற யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த மாதிரியான மனிதர்கள் சாயப்பாவை ப்ரே பண்ணாலும் அது ஒரு பெயருக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர உண்மையான விஷயத்துக்காக இருக்கவே இருக்காது. அதை நீங்க நல்லா முடிவு பண்ணுங்க. நமக்கு சில இடத்துல சில விஷயங்கள் இருக்குதுன்னா அதை மனம் விட்டு யாருக்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசுங்க. இல்லையா, மனம் விட்டு பேசுவதற்கு எந்த மனுஷனும் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயப்பா முன்னாடி பேசுங்க. வீட்டில் யாரும் இல்லாதப்போ ஒரு ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி வாய் விட்டு மனம் விட்டு பேசுங்க. உங்கள் குறைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க. அழுகணும்னு நினைக்கிறீங்களா, அழுங்க. இந்த கெட்ட குணம் எனக்கு இருக்கு சாயப்பான்னு சொல்லி கதறுங்க. எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லி கேட்காதீங்க. நீங்கள் கேட்டாலும் அவர் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான குணங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு அவர் கொடுத்தா நீங்கள் பல பேரோட வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுப்பீங்க. உங்களால் உங்கள் வளர்ச்சி பல பேருக்கு நல்லது செஞ்சாதான் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் வளர்ச்சியால் பல பேருக்கு கெடுதல் செய்வீர்கள் என்றால் அவர்களுக்கு எந்த வளர்ச்சியையும் அவர் கொடுக்க மாட்டார். அப்போதைக்கப்போ வேணால் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுப்பாரே தவிர நிரந்தரமான சந்தோஷம் அப்படின்றது கிடைக்காது. இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒவ்வொரு நாட்களும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். இந்த மனித பிறவி எடுப்பதற்கு எத்தனையோ உயிரினங்கள் தவம் இருக்கு. தேவர்கள் எல்லாமே இந்த மனுஷ பிறவி எடுக்கணும், இதான் இது கடவுளுடைய பிறவி. இது பொறாமைப்படக்கூடிய அளவுல இந்த மனித பிறவி இருக்குதா? எல்லா விஷயமும் இங்க இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு நீங்க போனீங்க அப்படின்னா என்னென்ன கிடைக்கும்? க்ரோசரி வாங்குவீங்க, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, அந்த பருப்பு, இந்த பருப்புன்னு. அடுத்த ஃப்ளோர் போனீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வாங்குவீங்க. அடுத்த ஃப்ளோர் போனீங்கன்னா உங்கள் குட்டி குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு சாமானை வாங்குவீங்க. அடுத்த ஃப்ளோர் போனீங்கன்னா ஃபுட் கோர்ட் மாதிரி சில சில ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே கவர் ஆகுது. இந்த உலகம், இந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கை எல்லாமே கவர் ஆகுது. ஒரு நாய்க்கோ, ஒரு நரிக்கோ, ஒரு சிங்கத்துக்கோ, ஒரு புலிக்கோ உங்களை மாதிரியான ஆற்றல் இருக்குதா? சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குதா? அதுங்களுக்கு சிரிக்க தெரியுமா? அழ தெரியுமா?
எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுமா? தியானம் பண்ண தெரியுமா? கடவுளை வணங்க தெரியுமா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியுமா? ஆனால் அத்தனை விஷயமும் மனுஷனுக்கு தெரியும். இதெல்லாம் எதுவும் தெரியலன்னா அவன் தெரியாதனமாக மனுஷனாக பிறந்துட்டான்னு அர்த்தம். சில மனுஷங்களுக்கு சிரிக்கவே தெரியாது. சிரிக்க தெரியாதவனுக்கு சிந்திக்கவும் தெரியாது. சிந்திக்க தெரியாதவனுக்கு நல்ல வாழ்க்கையை வாழவும் தெரியாது. நல்ல வாழ்க்கை வாழ தெரியாதவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. ஒரு சின்ன இடத்துல இருந்து அத்தனையும் பொறுக்குது. ஒரே விதை தான், அந்த விதை தான் மண்ணில் புதைச்சோம். ஆனால் எவ்வளோ பெரிய மரம், எவ்வளோ பெரிய கிளை, எவ்வளோ பெரிய நிழல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிப்படை ஒன்றே ஒன்று தான். அந்த ஒன்று தான் இத்தனைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சாக இருக்குது. அப்போ இது வளர விட்டதால தான் அது வளர்ந்துருக்குது. இதை வளராமல் இருந்திருந்தா இத்தனை பிரச்சனைகள் வளர்ந்திருக்காது. வாழ்க்கையில் நிறைய பேர் பண்ணுவாங்க, பெரிய தத்துவத்தெல்லாம் சொல்லுவாங்க, அதுன்னுவாங்க இதுன்னுவாங்க. ஆனால் தத்துவங்கள் என்னைக்கும் வாழ்க்கையில் வரலாறு படைப்பது இல்லை. தத்துவங்கள் அனைத்தும் வாழ்க்கையில் சிதைப்பதற்கான விஷயங்கள். எவ்வளோ ஒருத்தன் ஒரு பொண்ணு லவ் ஃபெயிலியர் ஆகிருப்பான், உடனே பெண்களை நம்பாதே தத்துவம் பேசிட்டு தெரிவான். இப்போ பெண்களை நம்பாதேன்னா தான் எங்கேருந்து வந்திருக்கோம் அதெல்லாம் சிந்திக்க தெரியாது. ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான தத்துவம் பேசி 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 வாழ்க்கையை வீணடிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. இந்த மாதிரியான கூட்டத்தையும் கடவுள் ஆதரிப்பது இல்லை. ஒருத்தவங்க உங்களை ஏமாத்தினாங்க அப்படின்னா அது என்ன நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது கடவுள் பல தடைகளை பல முட்டுக்கட்டைகளை போட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணுறீங்க, காதலிக்கிறீங்க, அதுக்கு ஏகப்பட்ட தடைகளும் முட்டுக்கட்டைகளும் போட்டாங்க. ஒருத்தவங்க கூட உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல. அத்தனை எதிர்ப்பையும் மீறி நீங்கள் கல்யாணம் செய்தீங்க. கல்யாணம் செஞ்சதால் வாழ்க்கையில் சிலர் ஜெயிச்சாங்க, பலர் தோத்தாங்க. ஜெயிச்சவங்களை பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை, தோத்தாங்க இல்லையா, தோத்துட்டீங்க ஓகே. ஆனால் தோத்துட்டதுக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த வெறுப்பு தத்துவங்கள், அன்பு வைக்காத, அதை செய்யாத, இதை செய்யாத, இந்த உலகம் பொய்யே, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பொய்யே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மற்றவனுக்கு விஷத்தை பாய்ச்சிறீங்க உங்களுடைய அதிரி புதிரியான புத்திசாலித்தனமான தத்துவத்தால். அப்போ கடவுள் எங்கேயோ தடுத்தாரு, காதில் வாங்கிக்கல, தோத்துட்டீங்க. இப்போ கடவுளையும் சமுதாயத்தையும் திட்டுறீங்க. சமுதாயன்றது சமுதாயத்தில் இருக்கிற மனிதர்கள் தான் சமுதாயம். அப்போ உங்களுக்கு அன்னைக்கு தடை போட்டாரு, ஏன் செய்யல? தடை போட்டாங்க, யோசிச்சிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் விரும்புகிறவரை ஒரு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணும்போது அவருடைய அந்த மனநிலை, சில பேரோட மனநிலை மாறும். என்றைக்குமே பொறுமை காக்கிறது ரொம்ப நல்லது. ஒருத்தவங்கள விரும்புகிறோம் அப்படின்னா அவங்கள கல்யாணம் பண்ணணுன்றது தப்பே கிடையாது. அதிகம் மீறி பெற்றவங்க அவங்க இவங்க யோசிச்சு பாருன்னு சொல்லும்போது ஒரு 6 மாதம் 7 மாதம் நீங்கள் பொறுமையாக இருந்து அப்பையும் நம்ம எடுத்த முடிவு சரி
அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிடலாம். அப்போ 6 மாதம் 7 மாதம் யோசிக்கும் போது நமக்கு சில விஷயங்கள் எதிர்மறையாக நடந்துருந்துச்சுன்னா அப்பாடா நாம் தப்பிச்சோம் அப்படின்ற ஒரு தாட் வருதா? அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் தப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தத்துவத்தை சொல்லுவீங்க. நீங்களா வம்புல மாட்டினீங்க, அதனால் இந்த தோல்வி உங்களுக்கு வந்துச்சு, தோல்விகள் வெறுப்பாக வந்துடுச்சு. அந்த வெறுப்புகளை நீங்கள் சுமந்தீங்க, அதை பல பேருக்கு பரப்புனீங்க. இதன் மூலமாகவும் சாயப்பாவோட வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய சமுதாயம் அன்பு சமுதாயம். கடவுளை நினைச்சிக்கிறவங்க அன்பா எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். பகைவனிடத்திலும் அன்பு செலுத்து. பகைவரை கடைசி வரைக்கும் பகைவராக வைக்கிறதால என்ன பலன்? பகைவரையும் நண்பனாக்கனா வாழ்க்கையில நீ ஜெயிக்கலாம். உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அன்பு வேஷம் போட்டு மோசம் பண்றது கிடையாது. கடவுளுக்கு தெரியும், கடவுளோட குழந்தைங்க தான். கடவுள் கொடுத்த அறிவை வச்சு தான் நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ கடவுள் கொடுத்த அறிவை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க, ஏன் பயன்படுத்துறீங்கன்றது கூடவா கடவுளுக்கு தெரியாமல் போயிடும். இதை நீங்கள் ரொம்ப 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 தெளிவாக பொறுமையாக நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும். உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்துடுச்சுன்னா உங்களுடைய புரிதல்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு கிளியர் விஷன். கண்ணு தெரியாதவங்க கண்ணு பார்வை கிடைச்சா எந்த தெளிவாக இருப்பாங்களோ அந்த தெளிவு நமக்கு இருக்கும். இப்போ நாம் கண்ணு இருந்தும் குருடர்கள், காது இருந்தும் செவிடர்கள். ஏன்னா நல்ல விஷயங்கள் காதுக்குள்ளே போகலை, நல்லதை கண்ணு பார்க்கல. அப்போ அந்த கண்ணு இருந்தா என்ன, காது இருந்தா என்ன? இதை எல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்கிட்டாதான் சாயப்பாவுடைய குழந்தைகளாக இருக்க முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், சாயப்பாவை நம்ம கோயிலுக்கு போகிறதால குழந்தைங்களாக ஆயிட முடியாது. உண்மை தெரியணும், உண்மை புரியணும். சத்தியம்தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்றது கடவுளோட வழியில் தான் போகணும். கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும். அவருக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா அவருடைய குழந்தையாக இருக்க முடியாது, நம்மளை தள்ளி வச்சிடுவார். இதை எல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் ரத்தத்தில் கலக்கணும். உடம்புல ரத்தம் இல்லைன்னா உயிர் இல்லை. ரத்தம் முடிஞ்சிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சு. அப்போ அந்த உணர்வுகள் உங்கள் ரத்தத்தில் கலக்கணும். கலந்ததுக்கு அப்புறம்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தருணங்கள் சிறப்பான தருணங்களாக உங்களுக்கு வந்து சேருன்றது உண்மை. உண்மை ரொம்ப பவர்ஃபுல். அதான் கடவுள் சத்தியத்தை விரும்புவாங்க. சத்தியத்தின் படி வாழ்க்கை நடத்து. ஆனால் இங்கே தப்பிக்கணும்னா பெத்த குழந்தைங்க மேலே கூட சத்தியம் பண்ணுறதுக்கு நிறைய மனிதர்கள். ஒரு அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அண்ணா, என்னுடைய வீட்டுக்காரர் தப்பு பண்ணுறாரு, அதை கையும் களவுமா என்னுடைய தம்பி பார்த்துட்டாங்க. என் தம்பி பார்த்ததை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டார். நான் வந்து என் புருஷங்கிட்ட கேட்குறேன், நீ தப்பு பண்ணதானே? இல்லவே இல்லை. எங்க சத்தியம் பண்ணு பார்க்கலாம். இந்த அம்மா சொல்கிறாங்க, பையன் மேலே சத்தியம் பண்ணு. பையன் மேலே சத்தியமா? நான் தப்பு பண்ணலை. உடனே அந்த அம்மா ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இப்போ அந்த அம்மாவை தப்பு சொல்லலாமா, இல்லை அந்த அம்மாவோட கணவரை தப்பு சொல்லலாமா? கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது தப்பு பண்ணுறது கன்ஃபார்மு, கண்டிக்கிறதுக்கு ஓகே, அது நீங்கள் கண்டிச்சுக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. பட் குழந்தை மேலே சத்தியம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா சத்தியம் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை? சத்தியத்தை மீறினா
நம்ம வாழ்க்கையில் அத்தனையும் கெட்டு போயிடும். சத்தியத்தை வந்து யூஸ் பண்ணாதீங்க. யார் மேலேயும் சத்தியத்தை யூஸ் பண்ணக்கூடாது. கடவுள் மேலேயும் சத்தியம் பண்ணக்கூடாது, மனிதர்கள் மேலேயும் சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்னா எதையும் நீங்கள் உருவாக்கல. உங்களை நீங்கள் உருவாக்குனீங்களா? உங்களோட அப்பா அம்மாவை நீங்கள் உருவாக்குனீங்களா? உங்களோட குழந்தைகளை நீங்கள் உருவாக்குறீங்களா? கடவுளை நீங்கள் உருவாக்குறீங்களா? அப்போ எந்த விதமான உரிமையும் இல்லாமல் நீங்கள் எப்படி சத்தியம் பண்ண முடியும்? நீங்கள் உண்மையாக சத்தியம் பண்ணாலும் பாவம் பாவமே. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் நான் நிறைய சத்தியம் பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் சத்தியம் பண்ணுறதை குறைச்சேனா இல்லையா? அதனால் எந்த கடவுள் மேலேயோ, கடவுள் மேலே உண்மையாக இருந்தால் தானே நான் சத்தியம் பண்ணுற, தப்பு இல்லை. அதுவும் பண்ணக்கூடாது, அதுவும் பாவ கணக்கு தான். அப்போ நீங்கள் சத்தியம் கேட்காதீங்க, சத்தியம் வாங்காதீங்க. நீங்களும் சத்தியம் பண்ணாதீங்க. இன்னொருத்தவங்கள இவர் மேலே சத்தியம் பண்ணு பார்க்கலான்னு சொல்லி பண்ணாதீங்க. யார் யார் என்னென்ன பாவத்தை செஞ்சாங்களோ அவங்கவுங்க அதை அனுபவிக்க வேணும், அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் எந்த ஜிலால போய் உட்காந்தாலும் சரி, அனுபவிக்காமல் வாழவே முடியாது. இதுதான் உண்மை உண்மை உண்மை. சத்தியத்தை யூஸே பண்ணாதீங்க. எந்த காரணத்தை சொல்லியும் இல்லை நான் எப்படி ப்ரூஃப் பண்ணுறது, சத்தியம் பண்ண சொல்லாங்கன்னா பண்ணாதீங்க. கடவுள் ப்ரூஃப் பண்ணுவார் நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட சத்தியம் பண்ணாலும் அவங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க நிறைய பொய் சத்தியம் பண்ணியிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து நிறைய பொய் சத்தியம் பண்ணியிருக்கேன். நான் அவங்ககிட்ட கேட்குறேன் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு. நீங்கள் சத்தியம் பண்ணால் நான் நம்புவேன். இன்னும் நான் தான் 1000 பொய் சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கேனே. நீங்கள் சத்தியம் பண்ணாலும் சத்தியம் பண்ணாட்டியும் அவர் நம்ப போவது இல்லை. உங்கள் மேலே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த சந்தேகத்தை தீர்ப்பது உங்கள் வேலை இல்லை, அது சாயப்பாவோட வேலை. நீங்கள் அவரோட குழந்தையா இருக்கும்போது யார் உங்களை வந்து கழுத்தை நெரிக்க முடியும்? ஸோ வாய்ப்பே கிடையாது. அப்போ சாயப்பாவோட குழந்தைங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கணும். சாயப்பாவோட குழந்தைங்க என்னைக்கும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு சோதனை பார்த்தாலும் பயப்பட மாட்டாங்க. யார் மேலேயும் எந்த பொறாமைத்தனமும் பண்ண மாட்டாங்க. அப்படி பொறாமைத்தனம்லாம் இருந்துச்சுன்னா அவர்கள் பெயரளவுக்காக சாயப்பா கோயிலுக்கு போகிறார்களே தவிர உண்மையான சாயப்பாவோட குழந்தைங்களா இல்லைன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். சாயிராம்.